ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். டுடே நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரவா கேசரி தான் பண்ணியிருந்தோம். ரவா கேசரி வந்து ரவா ஒரு டம்ளர் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக ரவா வந்து வறுக்கணும். வறுத்துட்டு அதில் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் கோல்டன் ப்ரௌனில் எடுத்துட்டு அது தட்டில் மாற்றிக்கணும். தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நம்ம தேவையான கலர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டணும். கிட்டிட்டு ரவை நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 or 7 மினிட்ஸில் வந்து ரவா வந்து நல்லா வெந்து வந்தோடனே அந்த ஒரு டம்ளர் ரவாவுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு நல்லா கிண்டணும். கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். நெய் போட்டு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.